This is Natarajan from NJan channel. இது நம்ம angular tutorial series ஓட second tutorial. இதுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா files and folders பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். Actually previous first tutorialல நம்ம வந்து எப்படி வந்து angular CL ல யூஸ் பண்ணி ஒரு first initial application எப்படி வந்து செட்டப் பண்றது அப்படினு பார்த்தோம். சோ சேம் அப்ளிகேஷன் அதே தான் நான் இங்க வச்சிருக்கேன். இதே அப்ளிகேஷன் தான் வந்து நம்ம இப்ப go through பண்ண போறோம் one by one. First வந்து இந்த angular folder நீங்க எக்ஸ்பாண்ட் பண்ணீங்க அப்படினா வந்து set of folders and set of files இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ரூட் லெவல்ல உள்ள ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம சப் டைரக்டரி லெவல்ல போலாம். ஃபர்ஸ்ட் ஃபோல்டர் வந்து நோட் மாடியூல்ஸ். இந்த நோட் மாடியூல்ஸ்ங்கிறது பை டிஃபால்ட்டா வந்து தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே இதுல தான் டவுன்லோட் ஆயிருக்கும். ஸோ இதுக்குள்ள நீங்க போய் பாத்தீங்கன்னா பின்னு இது மாதிரி எல்லா ஃபோல்டர்ஸும் வந்து இருக்கும். ஸோ இது வந்து இன்கேஸ் நம்ம ஃபியூச்சர்ல அடுத்து ஒரு லைப்ரரி நம்ம இன்ஸ்டால் பண்றோம் மேனுவலா அப்படின்னாலும் அந்த library going to be a part of node modules. This is the one. The second folder இதுதான் நம்மளோட root of the folder. இதுக்குள்ள தான் வந்து எல்லா சோர்ஸுமே நம்மளோட சோர்ஸ் ஃபுல்லா வரப்போகுது. இந்த சோர்ஸ்க்கான கான்ஃபிகரேஷன் இதோட டிபெண்டன்சி எல்லாம் தான் இந்த வெளியில இருக்கு. ஸோ நம்ம யூஐல நம்ம பாக்குறோம்ல அந்த மாடிஃபிகேஷன் எல்லாமே அதுக்கான ஃபைல்ஸ் ஈவன் நம்ம புதுசா ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணா நம்ம புதுசா ஒரு ஃபைல் ஆட் பண்ணா எவ்ரிதிங் கோயிங் டு பி a part of this folder. ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த சோர்ஸ். இதை வந்து அடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரவுசர் லிஸ்ட் ஆர்சி அப்படிங்கிறது பிரவுசர் லெவன்ட்டான சில சிஎஸ்எஸ் அலைன்மெண்ட் அந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் வந்து அவங்க கொடுக்கறது. இதுல உள்ள நீங்க கமெண்ட்ஸ் அண்ட் இதுல வந்து படிச்சீங்கனாலே தெரியும் எந்த வெர்ஷனுக்கு எந்த மாதிரி வந்து பிஹேவ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கற இதுதான் வந்து இது. ஓகே, மோஸ்ட்லி வந்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம வந்து பெருசா யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எடிட்டர் கான்ஃபிக். இந்த எடிட்டர் கான்ஃபிக் அப்படிங்கிறது நம்ம என்ன டைப் ஆஃப் எடிட்டர் யூஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த சில கான்ஃபிகரேஷனை வந்து யூஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இப்ப நீங்க வந்து ஒரு ஸ்பெசிபிக் எடிட்டர் யூஸ் பண்றீங்கன்னா அந்த எடிட்டர் லெவன்ட்டான எல்லா என்ன இண்டியன் சைஸ் வரணும், இண்டியன் ஸ்டைல் என்ன வரணும், கேரக்டர் ஸ்பேஸ் என்ன, அது வந்து ராப் ஆகணுமா கூடாதா, அந்த மாதிரி உள்ளது எல்லாமே வந்து இதுலயும் யூஸ் ஆகும். ஸோ மோர் ஓவர் இந்த ரெண்டு ஃபைல்ல நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டிய நீட் நமக்கு இருக்காது. அடுத்து தேர்ட் ஃபைல் வந்து கிட் இக்னோர். கிட் இக்னோர் வந்து எதுக்காக அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வெர்ஷனிங் கண்ட்ரோல் நம்ம யூஸ் பண்றோம். இன்கேஸ் மோஸ்ட்லி வந்து கிளைண்ட் ஃப்ரேம் ஒர்க் எல்லாமே யூஸ் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா கிட். அதனாலதான் வந்து கிட்ட மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த பாய்லர் பிளேட் இருக்கு. இந்த பாய்லர் பிளேட்ல இந்த கிட் இக்னோர்ங்கிற ஃபைலை பேஸ் பண்ணி எந்த ஃபைல் வந்து வெர்ஷனிங் கண்ட்ரோல்ல செக்இன் ஆகணும் ஆகக்கூடாது அப்படிங்கறத டிஃபைன் பண்ணுவாங்க. சோ இந்த கிட் இக்னோர்ல என்னெல்லாம் நம்ம ஃபோல்டர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்ட் அப்படிங்கிறது வந்து கம்பைல் ஆனா ஜென்ரேட் ஆகிற ஃபைல், அந்த கம்பைலேஷன் வெர்ஷன் வந்து டிஸ்ட் ஃபைல் செக்இன் ஆக வேணாம் அப்படிங்கறக்காக இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நோட் மாடியூல்ஸே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா நோட் மாடியூல்ஸ்ங்கிறது ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் சைஸ், அது வந்து வெர்ஷன் கண்ட்ரோல்ல போய் செக்இன் ஆக தேவையில்லை. யாருக்கு வேணுமோ இண்டிபெண்டா அவங்க வந்து இந்த சோர்ஸ் கோட காப்பி பண்ணி அது மட்டும் அவங்க எடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தே கேன் கிவ் a own installation. அதனால வந்து அதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்றாங்க. சோ இந்த git ignore ஃபைல் மெயின்லி இஸ் ஃபோக்கசிங் ஆன் த git check-in related. ஓகே, அடுத்து வந்து angular.js ஃபைல். இதுதான் வந்து ஆங்குலருக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா உள்ள ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல். இதுலதான் வந்து நம்மளோட ரூட் ஃபைல் எது, அவுட்புட் ஃபோல்டர் என்னவா ஜென்ரேட் ஆகணும், அந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் ஃபுல்லாவே இருக்கும். இந்த ஃபைலை வந்து நம்ம வந்து உள்ள ஃபைல்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இதை ரன் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கிளியர் ஐடியா இருக்கும். ஸோ இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஆங்குலர் ஜேசன் அப்படிங்கிறது தான் வந்து ரூட் ஆஃப் ஆங்குலர். ஆல் த கான்ஃபிகரேஷன் ஃபார் திஸ் ஆங்குலர் அப்ளிகேஷன் இட் வில் பி தேர் ஃப்ரம் திஸ் ஃபைல். ஓகேவா? அடுத்து வந்து இதை யூஸ் பண்ற டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்குலர்ல கர்மாங்கிற ஃப்ரேம் ஒர்க் தான் யூஸ் பண்றாங்க. கர்மாங்கிற மூலமா தான் மாடியூல்ஸ் மூலமா தான் வந்து இங்க வந்து டெஸ்டிங் எல்லாமே டெஸ்டிங் கான்ஃபிகரேஷன் யூஸ் ஆகுது. அதுக்கான கான்ஃபிகரேஷன் ஃபைல் தான் இந்த கர்மா.கான்ஃபிக் ஃபைல். ஓகேவா? அடுத்து வந்து நம்ம என்ன போறோம்னா package.log.json. இது வந்து நார்மலாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நார்மலா நீங்க ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா அந்த பேக்கேஜஸோட எந்த வெர்ஷன் வரையும் வந்து அது அப்கிரேட் ஆகலாம். அதோட நீங்க ரீஇன்ஸ்டால் பண்ணனா எங்க லாக் ஆகணும் அந்த வெர்ஷனிங் கண்ட்ரோல்ஸை மெயின்டைன் பண்றதுக்கா இந்த லாக் ஃபைல் யூஸ் பண்ணுவாங்க. சோ நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து npm இன்ஸ்டால் கொடுக்க இந்த லாக் ஃபைல டிபெண்ட் பண்ணி அதோட இது இன்ஸ்டாலேஷன்ஸ் வந்து நடக்கும். சோ இதெல்லாம் வந்து இந்த பேக்கேஜ் லாக், இந்த பேக்கேஜ் ஜேசன், இந்த கிட் இக்னோர் இதெல்லாம் நாட் ஸ்பெசிபிக் டு ஆங்குலர். இட் இஸ் a common for things like நீங்க வந்து கிட் யூஸ் பண்றீங்கன்னா கிட் நீங்க ஒருவேளை வேற லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணாலும் அதுலயும் கிட் இக்னோர் இருக்கும். வேற லாங்குவேஜ்ல நீங்க பேக்கேஜஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்றீங்கன்னா அதுலயும் பேக்கேஜ் லாக் ஃபைல் பேக்கேஜ் ஜேசன்லாம் இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து பேக்கேஜ் ஜேசன் ஃபைல். இங்க நீங்க பாத்தீங்கன்னா தான் தெரியும் எதெல்லாம் வந்து நம்ம டெவ் டிபெண்டன்சியா யூஸ் பண்ணிருக்கோம், எதெல்லாம் டிபெண்டன்சியா யூஸ் பண்ணிருக்கோம். நான் சொன்னேன் செட் ஆஃப் டிபெண்டன்சிஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுவோம்னு சொல்லி.
அந்த டிபெண்டன்சிஸ் ரிலவெண்டான எல்லா கான்ஃபிகரேஷனும் இங்க தான் இருக்கும். ஓகே, இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம NG சர்வ்னு கொடுத்தோம்ல, அந்த NG சர்வ் வந்து என்ன பண்ணும், இப்ப npm நம்ம ஸ்டார்ட்னு கொடுத்தா இன்பில்டா அதுவே வந்து NG சர்வ் வந்து பண்ணும். சோ இந்த மாதிரி ரிலவெண்டான எல்லா கான்ஃபிகரேஷனும் இதுல தான் இருக்கும். இங்க போய் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப ஆங்குலர் அனிமேஷன் அப்படிங்கிற டிபெண்டன்சில இருக்கு, இது என்ன வெர்ஷன் இருக்கு, ஆங்குலர் கோர் என்ன வெர்ஷன்ல இருக்கு, இப்ப வந்து RxJS என்ன வெர்ஷன்ல இருக்கு. சோ இந்த மாதிரி எல்லாமே வந்து இதுல டீடைல் இருக்கும். சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க செக்இன் பண்ணையில இந்த பேக்கேஜ் ஜேசன் செக்இன் பண்ணிருப்பீங்க, அதாவது நீங்க ஷேர் பண்ணையிலயோ இல்ல செக்இன் பண்ணையிலயோ. இப்ப அடுத்து ஒரு ஒரு உங்களோட கொலிக்கு வந்து அந்த ஃபைலை வாங்கிட்டு அவர்கிட்ட வந்து அந்த நோட் மாடியூல்ஸ் இல்லாம அவரால் ரன் பண்ண முடியாது. சோ அவர் வந்து npm இன்ஸ்டால் அப்படின்னு கொடுக்குறாரு அப்படின்னா என்ன ஆகும்னா, எந்த செட் ஆஃப் ஃபைல்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கறத டிஃபைன் பண்றதுக்கு வந்து இந்த பேக்கேஜ் ஜேசன்ல தான் இதுவாகும். இந்த பேக்கேஜ் ஜேசன் அப்படிங்கிறது npm கான கான்ஃபிகரேஷன் ஃபைல். ஓகே, இது வந்து npm கான கான்ஃபிகரேஷன் ஃபைல், இது வந்து கர்மா டெஸ்ட் ரன்னருக்கான கான்ஃபிகரேஷன் ஃபைல், இது வந்து ஆங்குலருக்கான கான்ஃபிகரேஷன் ஃபைல். ஓகே, ரீட்மிங்கிறது ஜஸ்ட் வந்து நம்ம செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறது உங்களுக்கே நிறைய தெரிஞ்சிருக்கு. நம்ம கிட்ல வந்து செக் இன் பண்றோம்னா இந்த ரீட்மி ஃபைல்ஸ் வந்து நம்ம யூஐக்கான டிஸ்பிளே திங்ஸா கூட யூஸ் பண்ணலாம். இது சிம்பிள். அடுத்து வந்து ts.config.app.json அப்படின்னு வச்சிருக்காங்க. சோ இதுல வந்து ரெண்டு இருக்கும். ஒன்னு வந்து tsconfig, நான் முன்னாடியே வந்து சொல்லல, ஃபர்ஸ்ட் டியூட்டோரியல்ல சொன்னேன், ஆங்குலர் ஃபுல் அண்ட் ஃபுல் டைப் ஸ்கிரிப்ட் ஓரியன்டட் அப்படின்னு சொல்லி. சோ அந்த டைப் ஸ்கிரிப்டுக்கு செட் ஆஃப் நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கு. அதனால அந்த செட் ஆஃப் கான்ஃபிகரேஷன் எல்லாமே இந்த tsconfigல தான் இருக்கும். இந்த ts.appconfig அப்படிங்கிறது வந்து என்னன்னா, டைப் ஸ்கிரிப்ட் இந்த அப்ளிகேஷன் ரிலவெண்டான ஸ்பெசிபிக் கான்ஃபிகரேஷனை மட்டும் வந்து இதுல வந்து கொடுத்திருப்பாங்க. இது வந்து டைப் ஸ்கிரிப்டுக்கான ஓவரால் எல்லா கான்ஃபிகரேஷன், இது வந்து டைப் ஸ்கிரிப்டுக்கான இந்த ஆப் ஓரியன்டட் கான்ஃபிகரேஷன். ஆப் ஓரியன்டட் மீன்ஸ் இது வந்து லைக் இது வந்து எதை ஹேண்டில் பண்ணும் அப்படின்னா டைப் ஸ்கிரிப்டோட கம்பைலர் தான் வந்து இதை ஹேண்டில் பண்ணும். இதை ஹேண்டில் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஆங்குலர் ஹேண்டில் பண்ண, ஆங்குலரோட டெஸ்ட் ரன்னர் வந்து இந்த ஆப் ரிலவெண்டான டைப் ஸ்கிரிப்ட் ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து இது பண்ணிக்கும். எகைன் இந்த இது வந்து என்ன அப்படின்னா டைப் ஸ்கிரிப்ட்ல அந்த டெஸ்ட் டூல் நம்ம யூஸ் பண்றோம், அந்த டெஸ்ட் ரிலவெண்டான கான்ஃபிகரேஷன். நான் சொன்ன கர்மா வந்து நம்ம டெஸ்ட் ரன்னரா யூஸ் பண்றோம், அது ரிலவெண்டான கான்ஃபிகரேஷன் தான் இது. சோ இவ்வளவுதான் ஓவரால் ரூட் டைரக்டரியில உள்ள ஃபைல்ஸ். நம்ம இதை வந்து டிஸ்கஸ் பண்றோம். இதுல மோர் ஓவர் நம்ம மோஸ்ட்லி எதை சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும், எதை யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேக்கேஜ் ஜேசன் will get impacted by while installing the package or upgrading. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆங்குலர் ஜேசன், இது ரெண்டு வந்து ரொம்ப மேஜரான ஒண்ணு. மீதி எதிரையும் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து சேஞ்சஸ் பண்ண மாட்டோம். பை டிஃபால்ட்டா பாய்லர் பிளேட்ல வர்றதே தான் நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அஸ் நெக்ஸ்ட் கேசஸ் வந்து மேபி இந்த tsconfigலயோ இல்ல இந்த ரிலவெண்டான கான்ஃபிக் இருக்குல்ல, இதுல வந்து சேஞ்சஸ் வரலாம். பட் மோர் ஓவர் நம்ம இதுல சேஞ்சஸ் பண்ண வேண்டிய நீட் வந்து இருக்காது அன்டில் ஸ்பெசிபிக் கேஸ் நமக்கு நீட் வர்ற வரையும். ஓகேவா? இப்ப இந்த நோட் மாடியூல்ஸ் பொறுத்தவரை நம்ம சப் டைரக்டரி எதுவும் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய நீட் இல்லை. ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஃபோல்டரும் இது வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ற பேக்கேஜை பொறுத்து மாறிட்டே இருக்கும். ஸோ ஆல் த பேக்கேஜஸ் வந்து இங்க வந்து இருக்கும். ஸோ அடுத்து வந்து நம்ம சோர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த சோர்ஸ்க்குள்ள போனோம்னா இதுலயே வந்து எகைன் சப் டைரக்டரிஸ் அண்ட் ஃபைல்ஸ் வந்து இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்மளோட ஃபைல் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷனை ரன் பண்ணிட்டு இதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு கிளியர் ஐடியா இருக்கும். நம்ம ரன் பண்றதுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் என்ன கமாண்ட் அப்படிங்கிறது. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ஆப்க்குள்ள ரீடைரக்ட் ஆகுறேன். ஏன்னா இங்க டுட்டோரியல் 2ல இருக்கு, நம்ம இதுக்குள்ள போனாதான் ரன் பண்ண முடியும். நான் வந்து நேவிகேட் ஆயிட்டேன். அடுத்து வந்து நான் ஈவன் npm ஸ்டார்ட் கூட கொடுக்கலாம், ஒர்க் ஆகும். இப்ப பாருங்க எப்படி வந்து npm ஸ்டார்ட் நம்ம கொடுத்தாலும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ng சர்வ் தான் ஆகுது. இது எப்படி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பேக்கேஜ் ஜேசன்ல வந்து நம்ம ஸ்டார்ட்னு கொடுத்தா ng சர்வ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதனாலதான் அது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நீங்க டைரக்டா ng சர்வும் கொடுக்கலாம், இந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ வந்து இது பண்டில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு ப்ரௌசர் பண்டில் ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா வந்து இதுவாகும். பட் இது வந்து நாட் கோயிங் டு ஸ்டார்ட், ஐ மீன் இந்த ப்ரௌசர் வந்து அதுவா ஓபன் பண்ணாது. ஏன்னா வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன தெரியும்னா நம்ம வந்து npm ஸ்டார்ட்னு கொடுத்தா ng சர்வ் தான் வந்திருக்கு, ஐபோன் ஓபன்ங்கிறது அதுவா வரல. ஸோ அதனால வந்து வராது. இப்போ நானா வந்து இந்த யூஆர்ல வந்து ப்ரௌசர்ல ஓபன் பண்றேன். இப்போ வந்து ஓபன் பண்ணிட்டோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா செட் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கு. ஸோ இந்த ஃபைல் எப்படி ஓபன் ஆகுது, இது எங்க இருந்து வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுதான் வந்து இது எவ்ரிதிங் வில் பி ஸ்டார்டிங் ஃப்ரம் தி சோர்ஸ்ங்கிற ரூட் ஃபோல்டர்ல தான். இதுக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா வந்து என்னன்னா இருக்குன்னா index.html இருக்குல்ல, இதுதான் வந்து ஆங்குலருக்கான ரூட் HTML. ஸோ இங்க போயிட்டு நான் வந்து இப்ப என்ன கொடுக்குறேன், NJan சேனல் அப்படின்னு கொடுக்குறேன். இங்க வந்து பாருங்க நான் HTML கொடுத்துருக்கேன். இங்க ப்ரௌசர்ல போனோம்னா ஆக்சுவலா வந்து இங்க வந்துட்டு போகுது, உங்களுக்கு தெரியுதா?
ஒரு ஷேக்கிங் NJan சேனல்னு வருது, பட் அதை வந்து ஓவர் ரைட் பண்ணிது. மேபி லெட் மீ ட்ரை வித் சம் div. ஏன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரூட் டைரக்டரி இங்க வந்து இது கொடுத்துருக்கோம், இதுக்கு பேரு டைரக்டிவ்னு சொல்லுவோம். ஆக்சுவலா HTML இந்த மாதிரி ஒரு எலமெண்டே கிடையாது. இதை வந்து ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிட்டு இந்த டைரக்டரிக்குள்ளதான் நம்மளோட எல்லா கண்டென்ட்டுமே லோட் ஆக போகுதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதனாலதான் வந்து இங்கே இதை தவிர மீதி கண்டென்ட் எல்லாம் அதை இக்னோர் பண்ணுது. இப்போ லெட்ஸ் வி ட்ரை திஸ். இப்போ இங்க ரிஃப்ரெஷ் பண்ணல பாத்தீங்கன்னா NJan சேனல்னு வந்துட்டு தான் போகும். ஏன்னா அது வருது, அதை வந்து இது ஓவர் ரைட் பண்ணிடுது. ஆக்சுவலா மீனிங் ஓவர் ரைட் கூட இல்லை, இது மேபி குட் பி த காஸ் ஆஃப் CSS. லெட் மீ செக். இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த div வந்து இருக்கு. இது வந்து இது வந்து மேல எக்ஸ்பேண்ட் ஆனனால இது ஆயிடுச்சு. நான் பொசிஷன் வந்து எடுக்கிறேன். இங்க வந்து பாருங்க அந்த div வந்து இருக்கு. இது CSSனால வந்து ஓவர் ரைட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈவன் நான் வியூ பேஜ் சோர்ஸ் போய் காமிக்கிறேன். இங்க வந்து நம்ம கொடுத்த NJan சேனல் வந்திருக்கு, இங்க வந்து ஆப் ரூட் தான் வந்திருக்கு, வேற எதுவுமே வரல. ஆனா இங்க செட் ஆஃப் நிறைய JS ஃபைல்ஸ் வந்து இங்க லோட் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா. இந்த vendor.js, style.js, polyfill, runtime JS, இதெல்லாம் main.js இதெல்லாம் வந்திருக்கு. இங்க போய் நான் காமிக்கிறேன். அந்த JS எல்லாம் எதுவுமே நம்மளோட இந்த HTML இல்ல. ஓகேவா, இது ரெண்டு தான் இருக்கு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா ரன் டைம்ல இந்த HTML ஃபைலுக்குள்ள சில JS எல்லாம் வந்து இன்ஜெக்ட் ஆகுது. அது எப்படி இன்ஜெக்ட் ஆகுது அப்படிங்கறத நான் வந்து சொல்றேன். நான் ஒரு ஃபைல் சொன்னேன் தெரியுமா, angular.json ஃபைல். அந்த JSON ஃபைல்ல இங்க போனீங்கன்னா இங்க வந்து இதோட இண்டெக்ஸ் அப்படிங்கறதுல கொடுத்திருக்காங்க எது வந்து HTML ஃபைல் அப்படிங்கிறது. இங்க வந்து நான் index.htmlக்கு பதிலா நான் வேற HTML கொடுத்தாலும் அது வந்து ரெண்டர் ஆகும். சோ அது எதை பேஸ் பண்ணி வரும்னா இங்க நான் வந்து மாத்தணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா sources/index.html கொடுத்தனாலதான் இது ரெண்டர் ஆகுது. ஓகே சரி, ஓகே இது ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டார்டிங் ஃபைல் HTML ஃபைல் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி HTML மட்டும் வச்சு ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. ஸ்டார்டிங் வந்து ஒரு JS ஃபைல் வந்து கண்டிப்பா வேணும். TS ஃபைலோ JS ஃபைலோ அதை பேஸ் பண்ணி தான் வரும். இது ஆங்குலர்னால TS ஃபைல். அதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற main.ts ஃபைல். இந்த TS ஃபைல் தான் ஆல்வேஸ் பீயிங் ஏ ஸ்டார்டிங் JS ஃபைல். சோ நம்மளோட ஸ்டார்டிங் HTML எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி வந்து ஸ்டார்டிங் வந்து TS ஃபைலும் இருக்கு. இங்க வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பூட்ஸ்ட்ராப் மாடியூல், எந்த மாடியூல் வந்து டிஃபால்ட்டா லோட் ஆகணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நாம வந்து ஏற்கனவே நம்ம டுட்டோரியல் 1ல டிஸ்கஸ் பண்ணலே நம்ம சொன்னோம், நம்ம வந்து நிறைய மாடியூல்ஸ் வந்து இருக்கலாம், பட் வந்து ரூட் மாடியூல் ஒன்னு இருக்கும், அந்த ரூட் மாடியூல் வந்து பேஸ் பண்ணி தான் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சோ அந்த மாதிரி தான் இங்க கொடுத்துருக்கோம். இந்த TS ஃபைல் தான் இது. இது என்ன அப்படிங்கிற டீப்பர்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு காம்போனன்ட் மாடியூல் அந்த மாதிரி இண்டிவிஜுவலா நம்ம டிஸ்கஸ் பண்ணல, டீப்பரா போலாம். சோ இது வந்து எங்க ரெஃபர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த angular.json நீங்க போனீங்கன்னா இங்க வந்து மெயின் ஒரு இருக்குல்ல, இங்க தான் வந்து ரெஃபர் பண்ணிருக்காங்க. இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் திஸ் ஃபோல்டர் யூ கேன் டூ இட். இங்க சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ஃபைலை வந்து இங்க இது பண்ணிக்கலாம். சோ இது ரெண்டு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க, ஆப் மாடியூல்னு சொல்லிருக்காங்களா. சோ இதுதான் வந்து டிஃபைன் பண்ணுது இந்த ஆப் மாடியூல்னு. இப்போ நான் இங்க வந்து போறேன், இது ரெண்டு ஃபைல் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பாலிஃபில் அப்படிங்கிறது வந்து நார்மலா என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து டிஃபால்ட்டா ஒரு ப்ரௌசர் வந்து ஒரு பர்டிகுலர் JS ஓட ஒரு ஃபங்க்ஷனை சப்போர்ட் பண்ணாது, அந்த டைத்துல வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம்னா நமக்கு எக்ஸெப்ஷன் வரும். சோ அதுக்காக வந்து நம்ம polyfill.jsonல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இன்கேஸ் அந்த மெத்தட் இல்லைன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டான மெத்தட் இவங்களே கிரியேட் பண்ணுவாங்க. அதுதான் பாலிஃபில். அது இல்லைன்னா அதுக்கு ரெலவெண்ட் ஆனது இவங்களே கிரியேட் பண்றது. சோ அதுதான் அந்த பாலிஃபில் JS. இப்போ இதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா இப்போ வந்து பை டிஃபால்ட் வந்து எதுவும் இல்லை, பட் வந்து ரன் டைம்ல வந்து பாலிஃபில்ஸ் வந்து லோட் ஆகும். சோ அடுத்து வந்து style.css. இது வந்து காமனான ஸ்டைல்ஸ். இது வந்து ஓவராலா இந்த index.htmlக்குன்னு உங்களுக்கு ஏதாவது ஸ்டைல் இருந்தா அதை கொடுக்குற மாதிரி இவங்க வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ இதுலயும் இப்போ எதுவும் இல்லை. இந்த test.tsங்கிறது தான் வந்து டெஸ்டிங் இருக்குல்ல. இப்போ நம்ம எப்படி வந்து அப்ளிகேஷனுக்கு எது ஸ்டார்டிங் HTML எது ஸ்டார்டிங் TS சொன்னோமோ அதே மாதிரி டெஸ்டிங்க்கு வந்து இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். சோ இங்க இருந்தா அதோட டெஸ்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். சோ அதுக்கானது இது. சோ இப்போ ஃபைல்ஸ் பொறுத்தவரை இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த favicon ஐகான் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இந்த ப்ரௌசர்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆங்குலர்னு ஒன்று வந்திருக்குல்ல, இந்த இமேஜ் தான் இந்த favicon ஐகான். ஓகே, சோ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கு. இது எங்க நம்ம ரெஃபர் பண்ணிருப்பாங்க இந்த ஐகான் அப்படின்னா index.html போனீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, ஐகான்னு போட்டு டைப் ஐகான், இங்க வந்து favicon ஐகான்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா, இங்க அதே மாதிரி இங்க வந்து ஆப் ஃபர்ஸ்ட் வந்திருக்குல்ல, இந்த நேம் நான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்க போயிட்டு NJan tutorial 2 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இங்க வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஓகேவா, சோ இப்போ இதுவரையும் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு ஃபோல்டரா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா உள்ளதை முடிச்சிடலாம். இந்த என்விரான்மெண்ட். இந்த என்விரான்மெண்ட்ங்கிற ஃபோல்டர்ல வந்து பை டிஃபால்ட்டா வந்து இருக்காது எதுவும் பெருசா.
இப்ப இதுல ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஃபால்ஸ் இருக்கு, அதே வந்து ப்ராடுங்கிற இன்னொரு ஃபைல் இருக்கு, அதுக்குள்ள போனீங்கன்னா ட்ரூன்னு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நார்மலா மீதி லாங்குவேஜ் எல்லாம் ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் வச்சிருப்போம்ல, நம்மளோட இப்ப இங்க இருந்து தேர்ட் பார்ட்டி ஏபிஐ கால் பண்றோம்னா அந்த ஏபிஐயோட பேஸ் யூஆர்எல் என்ன, ஸ்பெசிபிக் யூஆர்எல் என்ன, டேட்டா பேஸ் ரிலவெண்டான டீடைல்ஸ் இல்ல வந்து டைம் ஜோன் என்ன, அந்த மாதிரி வந்து ஸ்பெசிபிக்கா உள்ளது எல்லாத்தையும் வந்து இந்த என்விரான்மெண்ட்ல தான் கான்ஃபிகரேஷனா யூஸ் பண்ணுவாங்க. சோ ஆங்குலர் பொறுத்தவரை கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது இந்த என்விரான்மெண்ட் ஃபோல்டருக்குள்ள உள்ள ஃபைல்ஸ். இந்த ஃபைல் ஃபார் டெவலப்மெண்ட், திஸ் ஃபைல் ஃபார் ப்ரொடக்ஷன் யூசேஜ். ஓகேவா? சோ அதுதான் இந்த என்விரான்மெண்ட் ஃபோல்டர். அடுத்து இந்த அசெட்ஸ்க்குள்ள என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இமேஜ்லாம் ஸ்பெசிபிக்கா ஜென்ரலா ஏதாவது வைக்கணும் அப்படின்னா நீங்களே இதுல கிரியேட் பண்ணி இதுல வந்து நீங்க கீப் அப் பண்ணலாம். சோ அசெட்ஸ்ங்கிறது அப்ளிகேஷன் ரிலவெண்டான அசெட்ஸ் ஏதாவது வேணும்னா நம்ம இந்த ஃபோல்டர்ல வந்து கீப் அப் பண்ணுவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப், இந்த சோர்ஸுக்குள்ள இந்த எல்லாமே ஸ்டார்ட் ஆகுறது இந்த ஆப். இந்த நேமிங் கன்வென்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆல்வேஸ் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து இது எதுல ஸ்டார்ட் ஆகும்னா மாடியூல்ஸ். இந்த மாடியூல்ல இங்க போனீங்கன்னா இங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க, இந்த மாடியூல் டிபெண்ட் ஆன் வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. சோ இந்த மாடியூலோட நேமை தான் நம்ம வந்து எங்க கொடுத்திருந்தோம், இங்க வந்து பாருங்க ஆப் மாடியூல்னு இருக்கா, இதை தான் வந்து எங்க கொடுத்திருந்தோம் அப்படின்னா main.tsல இங்க வந்து ஆப் மாடியூல்னு நம்ம கொடுத்திருந்தோம். ஓகே, இந்த ஃபைல் பாருங்க ஆப்புக்குள்ள ஆப் டாட் மாடியூல்ஸ்ல இருந்து வருது. சோ இந்த நேமிங் கன்வென்ஷன்லாம் வந்து சோ விச் மாடியூல் ரன் ஆகணும் அந்த மாதிரி உள்ளது இது. ஓகே, அடுத்து வந்து இதுல வந்து காம்போனன்ட் நான் சொன்னேன்ல, காம்போனன்ட் அப்படின்னு நான் ப்ரீவியஸ் டியூட்டோரியல்ல சொல்லியிருப்பேன். அட் இன்க்ளூட்ஸ் கண்ட்ரோலர், அதோட HTML, அதோட CSS அண்ட் மாடல்லாம் சொன்னேன்ல. சோ இங்க ஆப் டாட் காம்போனன்ட் இருக்குல்ல, இதுதான் வந்து நம்மளோட கண்ட்ரோலர் மாதிரி ஆக்ட் ஆகும். இதுல நம்ம வந்து மாடல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இது மாடலா யூஸ் ஆகுது. இந்த மாடலுக்கான வியூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா HTML நான் சொல்லியிருக்கோம், நம்ம CSS சொல்லியிருக்கோம். சோ இந்த மாதிரி தான் வந்து ஓவராலா பேஜ் ரன் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த HTML போயிட்டு நான் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு div I am going to keep a custom component அப்படின்னு சொல்லி I am specifying. இப்போ நீங்க இங்க போய் பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, எல்லாமே இதுவாயிருச்சு. சோ இப்போ NJan சேனல் அப்படிங்கறது நம்ம HTML ல கொடுத்தவால அப்படியே வருது. சோ இது வந்து இந்த காம்போனன்ட்ல இருந்து வருது. சோ இந்த மாதிரி தான் வந்து நார்மலா வந்து எல்லா கஸ்டமைசேஷனும் வந்து பண்ணுவாங்க. சோ நம்மளே வந்து இது மாதிரி எத்தனை காம்போனன்ட்னாலும் ஜெனரேட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த டியூட்டோரியல்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த டியூட்டோரியல் ஒன்லி ஃபோக்கசிங் ஆன் வாட் ஆர் த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் அண்ட் எப்படி வந்து லிங்க் ஆயிருக்கு, அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் எப்படி அப்படிங்கிறது தான் இது. ஓகேவா? சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். We will meet you on next video. Bye. Thank you.